ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் சில்லி தான் எப்படி செஞ்சுன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. வாங்க, இது எப்படி செய்யுதுன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் புழு பூச்செல்லாம் இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்காக கல் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சூடான தண்ணியை இதில் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அப்போ அந்த பூச்சி எல்லாமே நல்லா அந்த பூவிலேருந்து வெளியே வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பார்க்குறேன். இதை நல்லா ஒரு டைம் அலசி விட்டா மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி கலந்து விட்டுட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மசாலா அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ப 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து தண்ணி லைட்டாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 5 to 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுட்டா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் 2-3 பேட்ச் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு. மிதக்கிற எல்லாமே நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.